Gomathi's kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க bell பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. Hello friends, welcome back to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு வறுவல் பண்ண போறோம். இதுக்கு வந்து ஒரு மசால் ஃப்ரெஷ்ஷா ஒரு பவுடர் அரைச்சு பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா 3 கத்திரிக்காய், 3 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை. இதுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு, சீரகம், சோம்பு இது மூணுமே 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், எண்ணெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இப்போ ஒரு பேனில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனை வரும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை மட்டும் போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே இது வந்து ஒரு பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு வேக வைக்கணும். ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வதங்கிடும், வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பாதி வேக்காடு ஆகிற வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு இது மூணையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மூடியை திறந்துட்டு நமக்கு இப்போ இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருக்கிறேன். நல்லா இது வதங்கட்டும், இன்னுமே நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே சைஸ்லேயே நான் கத்திரிக்காயையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1/2 வேக்காடு நம்ம உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காயையும் இதிலேயே போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கணும் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும் நம்ம இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளையும் இதிலேயே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேகிறப்ப உப்பு போட்டிருந்தோம். அதனால் இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் நான் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கும் மீடியம் தீயிலேயே. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மிளகாய் தூளும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் போடணும். அப்படி இல்லைன்னா காட்டம் அடிக்க ஆரம்பிச்சிடும், சீக்கிரம் நம்ம காய்கறிகள் வேகாது. இப்போ எடுத்து வச்சுருக்கிற பவுடரையும் போட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் போட்டுட்டு நல்லா இதில் எல்லா உருளைக்கிழங்குலையும் கத்திரிக்காயிலும் படுற அளவுக்கு நல்லா ஈவனாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னா நம்ம மசாலாலாம் நான் காய்கறிகளில் நல்லா வந்து இழுத்துடும். அதே மாதிரி அதோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட கத்திரிக்காயும் சரி உருளைக்கிழங்கும் சரி நல்லா வெந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலையை தூவி நம்ம வந்து இறக்கிட வேண்டியதான். இது ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த காய் நமக்கு ரெடி ஆகிடும். எல்லா வகையான சாம்பார் ரைஸு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.